வணக்கம், நான் டாக்டர் யோகுதியா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். குழந்தையின்மை பிரச்சனைக்கு நிறைய பேர் வரும்போது, அது குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக காணப்படுறது இந்த ஒலிகோஸ்பர்மியா, அதாவது குறைவான விந்தணுக்கள். இந்த குறைவான விந்தணுக்கள்லேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கிளினிக்கல் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட லேப் ரிப்போர்ட்ஸில் ப்ராக்கெட்டில் 80 to 120 மில்லியன்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில லேபில் 220 மில்லியன்ஸ் நார்மல்னு போட்டிருப்பாங்க. பட் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அந்த நார்மல் ஸ்பெர்ம் கவுண்டே 45 மில்லியன்ஸ் ஆகி இன்றைக்கி 15 மில்லியன்ஸ்க்கு கீழே இருந்தால் தான் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிற ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இயற்கை கருத்தரிப்புக்கு அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா 45 to 80 மில்லியன்ஸாவது இருக்கும்போது ஈஸியாகவே குழந்தை கிளிக் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவுண்டிங் ஒரு சிலருக்கு 15 மில்லியன்ஸ்க்கும் கீழே போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட ஒர்க் பிளேஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை கெமிக்கலி எக்ஸ்போஸ்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை செஃப்பாக இருந்தாங்க அப்படின்னா குக் பண்ணும்போது விதைப்பை டேரெக்டாக ஹீட்டில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, 8 வருஷமாகவே நான் நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது உடலோட உஷ்ணம் அதிகமாகி விதைப்பையை தாக்கும் போதும் கவுண்டிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஃப்ரீக்வெண்ட் மாஸ்டர்பேஷனும் லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை காஸ் பண்ணும். ஸோ இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசீல், ஹைட்ரோசீல் அல்லது இங்குவினல் ஹர்னியா, இந்த மாதிரி அனட்டமிக்லாம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை விதைப்பை சின்ன வயசுலேருந்து சரியாக வளர்ச்சி அடையலை, ரொம்ப சுருக்கமாக விதைப்பையோட அளவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கு இந்த மாதிரியான லோ ஸ்பெர்ம் கவுண்ட் ஏற்படலாம். ஸோ இப்படி இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேறு பெறுவதில் ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒலிகோஸ்பர்மியாவை நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலில் நைட் ஷிஃப்ட்டாக இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் இருக்கிறது, நல்லா சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்றது. ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் மேன்சனில் தங்கிட்டு ஜஸ்ட் வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு ஓட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும்போது உங்களுக்கு கவுண்டிங் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சீட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஹாஸ்டல் இருந்தபடியே சாப்பிட்லாம். ஏன்னா இதை நம்ம எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் தேவையில்லையே. அப்போ ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாகவே உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சித்தா மெடிசின்ஸில் நிறைய விதமான ஹெர்பல் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதில் வித்தானியா சோம்னிஃபரான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா, பூனக்காளி, குறுந்தொட்டி சூர்ணம், நீர்மூலி கஷாயம், ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரிரு மாதங்கள்லேருந்தே உங்களோட ரிப்போர்ட்ஸில் சேஞ்சஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 2 மில்லியன்ஸ் தான் கவுண்ட் இருக்குது, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட மெடிக்கேஷன் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த மாதம் போய் டெஸ்ட் பண்ணீங்க, அதாவது எந்த விதமான ஸ்பெர்ம் வேஸ்டேஜும் இல்லாமல், நான் மாஸ்டர்பேட் பண்ணல, நடுவில் ஒய்ஃபோடையும் காண்டாக்டில் இல்லை, செமன் எதுவுமே வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதத்துலேருந்தே ரிப்போர்ட்ஸ்லேயே அந்த விந்தணுக்கள் அதிகமாக ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி 3 to 6 மாதத்தில் நீங்கள் எளிதாகவே 80 to 120 மில்லியன்ஸ் கவுண்ட் அச்சீவ் பண்ணிட முடியும். அப்போது உங்களுக்கு நீர்த்துவமாக இருந்த விந்தணுக்கள் திக்னஸோட இன்க்ரீஸும் கன்சிஸ்டன்சியும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பெர்மோட ட்ராப் செமன் எடுத்து நீங்கள் ஒரு ட்ராப் தண்ணிக்குள்ளே நார்மலாக ஒரு தண்ணியில் விடுறீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ராப் செமனை போட்டு பாருங்கள். அது நல்லா அழகாக அடியில் போய் நிற்கிது அப்படின்னா அதில் கவுண்டிங் ஜாஸ்தி. போட்ட உடனே மேலே மிதந்துருச்சு அப்படின்னா ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப ரொம்ப இல்லாமல் இருக்குது. நடு மையத்தில் போயிட்டு கலந்துச்சு வாட்டரில் அப்படின்னா ஓரளவுக்கு ஒலிகோஸ்பர்மியாவாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி உங்களோட வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, அல்லது உங்களுக்கே கண்ணில் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒலிகோஸ்பர்மியா இப்போ 2 மில்லியன்ஸில் வரும்போது உங்களுக்கு ஸ்பெர்ம் வாட்டரியாக இருந்திருக்கும். நம்மளோட மெடிக்கேஷன்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் டயட்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த திக்னஸ் வெளியே வரும்போது அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போதும் உங்களுக்கு அந்த கவுண்டிங் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக ஒரு நார்மலாக சித்த மருத்துவத்தில் சொல்கிறது கண்ணில் பார்க்குறதுக்கு அது பசு வெண்ணெயினோட நிறத்தில் நல்லா வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கன்சிஸ்டன்சியுமே பட்டர் திக்னஸில் இருந்ததுன்னா கவுண்டிங் நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ ஒலிகோஸ்பர்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேபி உங்களுக்கு ஒரு மோர் மாதிரியோ இல்லது தயிரில் ஒரு சைடில் லிக்விட் இருக்கும்ல, அதில் அங்கங்கே இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு தென்படும். மெடிசன் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு மில்க் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் பட்டர் திக்னஸ்க்கு வர்றது நீங்கள் கம்பேரிட்டிவாக நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு தடவை செமாலிசிஸ் பண்ணி 2 மில்லியன்ஸில் வந்திருக்கீங்க இல்லை 3 மில்லியன்ஸில் வந்திருக்கீங்கன்னா அடுத்த மாதம் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் தாராளமாக ஒரு லேபில் கூட மைக்ரோஸ்கோப் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒலிகோஸ்பர்மியா இருக்குது அப்படின்னா யாருமே மனம் தளர வேண்டாம். சித்த மருத்துவத்தில் இதுக்கு எளிதாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் விந்தணுக்கள் கம்மியாக தானே இருக்குது, அதனால் நான் டேரெக்டாக ஐயுஐ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமனை போய் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க பயந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அவசியமே இல்லை. எளிதாகவே சித்த மருத்துவத்து மூலமாக அது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓரிரு மாதங்கள்லேயே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஒன்ஸ் 45-80 மில்லியன் ரீச் ஆனோடனே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாகவே கிளிக் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒலிகோஸ்பர்மியா அப்படிங்கிற
குறைவான விந்தணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு ஹெல்த் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.